ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட குண்டுமல்லி தோட்டம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தோங்க. இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாய்க்கால் பறிச்சிருக்கோம். இது வந்து எப்படி பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் அந்த மாதிரி பறிச்சிருக்கோம். 1.5 அடி அகலம் அதே ஆழமும் பறிச்சிருக்கோம். பறிச்சிட்டு எடுத்து ஒரே பக்கம் மண் சேர்த்தாமல் 2 பக்கமுமே கரை மாதிரி கட்டிட்டோம். இது எதுக்காக அப்படின்னா, உள்ளே வந்து பிளான்ட்டுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணுமோ எல்லாத்தையும் உள்ளேயே போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா பிளான்ட்டோட வேர் வந்து இங்கே இருக்காதுங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து 2 அடிக்குள்ளே இங்கே பண்ணுவாங்க. இங்கே பண்ணுறத விட இந்த இடத்துல வந்து நல்லா சிறு வேர் வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ இங்கே ஃபீட் பண்ணும்போது எங்கே தண்ணி இருக்கோ தண்ணியை தேடி தான் வேர் ஓடும். அதனால் தண்ணி கரெக்டாக எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துக்கு வேர் வந்துடும். ஏன்னா ரொம்ப அகலம் இல்லைங்க, இந்த இடத்துலேருந்து ஒரு 2 அடி தான் இருக்குது. செடிக்கும் இதுக்கும் நடுவில் மொத்தமாக 5 அடிக்கு ஒரு செடி நட்டுருக்கோங்க. 2 அடிக்கு 2 அடி தான் இருக்கும். 1 to 1.5 அடி தான் இருக்கும். நடுவில் குழி இருக்குது. அப்போ தண்ணி விடும்போது இதோட ஈரம் வந்து இங்கே வர பாயும் அப்படின்றனால கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்படி பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னா, 2 செடிக்கு ஒரு குழி. இப்போ இந்த 2 செடிக்கும் நடுவில் ஒரு குழி போடலாம். ஆனால் வந்து நம்ம தான் பண்ணுறோம், தோட்டத்தில் நம்மளே வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது அப்படி பண்ணால் ரொம்ப அதிக வேலை எடுக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, 2 செடி, இப்போது இந்த 2 செடிக்கு ஒரு குழி, இந்த பக்கம் இருக்க செடி வந்து இதுக்கும் அதுக்கும் சேர்த்து ஒரு குழி, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி கொடுத்துட்டு இதோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது, அதோட பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த டைம் தண்ணி விடும்போது இதை பறிச்சுட்டு இதுலேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுலேயும் பண்ணும்போது இன்னும் சூப்பராக க்ரோத் இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, ஒன் சைடு மட்டும் வேர் போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இப்போது நம்ம ஆள் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னொன்றுமே பறிச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது மாதிரி யாராவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து வாய்க்கால் பாய்ச்சனம்ன்றனால இப்படி பண்ணுறோங்க. இதுவே வந்து நீங்கள் ட்ரிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷீட் மாதிரி போட்டுக்கலாம். மேலே ஷீட் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபீட் பண்ணிக்கலாம், தண்ணியோ போட்டுக்கலாம். ட்ரிப் இருந்ததுன்னா ஈஸி வேங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ட்ரிப் இல்லை அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.